ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், சின்னதாக ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் விட்டுட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பாப்பா வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காங்க இன்றைக்கி. அதுதான் சின்னதாக லாக் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அது பார்க்குறது தான் ஸ்டேஜ். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அதுவும் தெரியுது நேராக. இங்கே பார்த்தீங்கன்னா வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேலேருந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே போர்ஷன் மட்டும் மேக்கப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெடி ஆக்குறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட்டெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. நிறையா டிஃப்ரெண்ட் ஐட்டமெல்லாம் இருக்குங்க. ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது மேக்கப்பு. ஃபஸ்ட்டு நிறைய ஃபவுண்டேஷன் பெயிண்ட் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே இவர் வந்து ஃபஸ்ட்டு இவர் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகு மற்ற ஆள் வந்துட்டு இவர் வந்துட்டு ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம லக்கிக்கு பண்ணுறாங்க. நல்லா இருக்கிற முகம் கொஞ்சம் எப்படி ஆகும் நீங்களே பாருங்கள். லக்கி பாப்பா சைலண்ட்டாக மேக்கப் பண்ணிக்கிறான். அப்படியே தூங்கிடுறான்னு நினைக்கிறான். அந்தளவுக்கு சுகமாக இருக்கு அவளுக்கு. இவர் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற வெயிட் பண்ண வைப்பார். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வந்து ஐ மேக்கப்பு பொட்டு இதெல்லாம் பார்க்குறாரு. லக்கி முகம் டோட்டலாகவே மாறி போச்சு. கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. பாருங்கள், அப்பி வச்ச மாதிரி ஆகிப்போ மொத்தம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்ட முகம் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், லக்கி முகம் பார்த்தா உங்களுக்கே காமெடி தோணும். முகம் கொஞ்சம் சிரிக்க முடியாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா அவளுக்கு, இந்த பாப்பா கூட. கீழே இப்போ இன்னும் நிறைய பேர் வராங்க ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதோ மஞ்சள் கலரில் ஏதோ பூசுகிறாங்க. மீண்டும் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே இப்போ ஐ மேக்கப்பு எல்லாமே பண்ணுறாங்க. பார்க்கலாம், பிங்க்கு கலரில் போட்டிருக்காங்க. லக்கி மாத்திரம் நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு அப்படி பண்ணுறப்ப நல்லா தூக்கம் வேற வருதுன்னு நினைக்கிறேன்.
இந்த மேக்கப் வந்து கிளாசிக்கல் அண்ட் செமி கிளாசிக்கல் டான்ஸ் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக பவுடர் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் அந்த மேக்கப்புக்கு நல்லா இருக்கும், டான்ஸுக்கு அதே மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போடுறாங்க. ஐப்ரோஸ் ட்ராப் பண்ணுறாரு அவர். இவங்க ரெடி ஆகிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே லைட்டாக மேக்கப் கூட போயிடும். மூக்குத்தி கூட வச்சுருக்காரு அவர். ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு மேக்கப் ஃபுல்லாகவே. இது போடுறதோட நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ தான் ரொம்ப கஷ்டம் தோணும் உண்மையாகவே. ரெடி ஆகி இனி ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தனியாக ஒரு ஸ்தலம் பார்க்குறீங்க, அது உட்காரதுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அவளால் கொஞ்சம் சிரிக்க கூட சிரிக்க முடியல, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளேஸில் உட்காந்துட்டு அவளுக்கு இயர்ரிங்ஸு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு எனக்கு கீழே கொண்டு போகணும். அவ்வளோதான். இனி நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே கொண்டு போயிட்டு நம்ம மீதி பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மேக்கப்பு. இனி டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த பாட்டுக்கு சும்மாவே ஆடுறாங்க. ஃபுல் எனர்ஜி இங்கே முடிக்கிறாங்க அவங்க. யார் சும்மா இருந்தாலும் லக்கி மாத்திரம் சும்மாவே இருக்க மாட்டா, ஏதோ ஒன்று ஆடிட்டே இருப்பாள். வீட்டிலும் அப்படி தான், வெளியில் அப்படி தான்வா. ஒரு நிமிஷம் கூட சைலண்ட்டாகவே நிற்க மாட்டான். டான்ஸ் வந்து ரெண்டுமே இருக்குது, கிளாசிக்கல் அண்டு செமி கிளாசிக்கல் ரெண்டுமே இருக்குது டான்ஸு. ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகும்.
மேக்கப்பு பாதி மேக்கப் இங்கேயே போயிடும். அந்தளவுக்கு அவங்க சாடுறாங்க. உண்மையாக குட்டி பசங்களை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட எனர்ஜி இருக்கும். இனி டான்ஸு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து இவங்க ஸ்டேஜ் மேலே நமஸ்காரம் பண்ண போகிறாங்க. பார்த்திங்களா, அது பேக்கில் வந்து கிளாசிக்கல் அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து செமி கிளாசிக்கல். நான் எல்லாமே போட முடியாது, ஏன்னா காப்பி ரைட்டிங் வரும். அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன். மெயின் தான். நிறைய டான்ஸ் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக போடவும் முடியாது, அதே மாதிரி ஃபுல்லாக பார்க்க முடியாது. இப்போவே 8:30 ஆச்சு. இது முடியறதுக்குள்ளே 11 o'clock அந்த மாதிரி தான் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டான்ஸு அண்ட் செகண்ட் லக்கி டான்ஸு, அதுக்கப்புறம் 2, 3 பார்த்துட்டு நான் கிளம்புவேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், டான்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களால் முடிஞ்சதுன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாண்டவ கணபதி